இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு மிக முக்கியமானதாகும். பலர் தங்கள் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து இந்திய விடுதலைக்காக போராடினார்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ரபீக் அஹ்மத் கித்வாய், காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் போன்றவர்கள் இந்திய விடுதலை இயக்கத்தின் முக்கிய தலைவர்களாக திகழ்ந்தனர். மேலும் சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பதிலும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநாட்டுவதிலும் முக்கிய பங்கு வகித்தனர். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த சில முக்கிய இஸ்லாமிய வீரர்கள். 1. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சருமாவார். 2. ரஃபி அகமது கித்வாய். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் அரசியல்வாதி. இவர் அகில இந்திய முஸ்லிம் லீக்கின் தீவிர உறுப்பினராக இருந்தார். 3. காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நிறுவனர்களில் ஒருவரும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினருமாவார். 4. பேகம் ஹஸ்ரத் மஹால். 1857 சிப்பாய் கலகத்தில் முக்கிய பங்கு வகித்தவர். இவர் லக்னோவின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார், மேலும் போர்க்களத்தில் பிரித்தானியருக்கு எதிராக போராடினார். 5. உபைதுல்லா சிந்தி. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் இஸ்லாமிய அறிஞர். தியோபந்த் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். மற்றும் 6. நவாப் காதர் அலி. நாக்பூரில் உள்ள சிதாபுல்டி கோட்டையில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர். இவர்களைத் தவிர பல முஸ்லிம் பெண்கள் மற்றும் ஆண்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றனர். அவர்களில் பலர் வரலாற்றில் நினைவுகூரப்படாமல் உள்ளனர்.